ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 16th 16வது நாளில் இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு 3:30 3:45 அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து வாசல் கூட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணுவேன்னா 3:30க்கு அலாரம் வச்சுட்டு அந்த டைமில் தண்ணியும் காய வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் டைம் எப்படியும் நான் கோலம் போடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா மார்கழி மாதம் கலர் கோலப்பொடி போடணும். அது என்ன சொல்கிறது, அந்த மார்கழி மாதம் முழுக்க அந்த கலர் கோலப்பொடி போடும்போது ஒரு நாள் ஒரு கோலம் போடும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எனக்கு அந்த கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே வந்து ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பொறுமையாக கோலம் போடுவேன். என்ன கோலம் பார்த்து இன்டர்நெட்டில் தான் பார்த்துட்டு ஏதாவது ஒரு கோலம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கோலம் போடுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குவேன். அவசரமாக என்னத்தையோ வரைஞ்சி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீட்டாக ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி நான் போடுவேன். ஒரு நாள் ஒரு கோலம் மார்னிங் தான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் போடுவேன். ஸோ இது ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் மூலமாக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இன்னொன்று ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி கோலம் போடுறது, நமக்கு பிடிச்ச ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது இதெல்லாமே. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவேன். நானும் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பூஜைக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். நம்ம வந்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி திரி மாற்றி எண்ணெய் ஊற்றணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வேண்டுதல் பண்ணிட்டு தானே நம்ம வந்து விளக்கேற்றுறோம். ஸோ வந்து அதுவாக மலையேறி ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே எரிய விட்டுருவேன். ரெகுலராக எரியுள்ள காமாட்சி விளக்கு அது மட்டும்தான் வந்து நான் மலையேற்றுவேன். ஸோ இதெல்லாம் அதுவாக வந்து மலையேறணும்னு விட்டுருவேன். அப்போ வந்து திரி எல்லாமே எரிஞ்சிருக்கும்ல. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஆயில் விட்டு புது திரி போட்டு பூவெல்லாம் மாற்றி வச்சு கரெக்டாக எனக்கு 5 ஆகிடும். ஸோ 4:30 to 5க்குள்ளே இந்த டைம் முடிச்சுட்டு கரெக்டாக 5 மணி ஆனோடனே டான்னு விளக்கேற்றிடுவேன். ஸோ இதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 48 days அப்படின்னு கணக்கு இருக்குது இல்லையா. நான் வந்து 48 days கணக்கு வச்சுருக்கேன். இப்போது 9 days 11 days அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கில் வந்து விளக்கேற்றுவாங்க. நான் 48 daysன்னு வச்சுருக்கனால 48 daysமே வந்து இந்த டைமில் ஓம் நமக் சிவாயா இல்லைன்னா ஓம் ஸ்ரீ சாய்ராம் அந்த மாதிரி எந்த உங்களுக்கு கடவுள் இருக்கோ, பிடிச்ச கடவுள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு எத்தனை நாள் கணக்கு வச்சுருக்கீங்க. இப்போ 48 days நம்ம விளக்கேற்ற போகிறோம்னா 48 தடவை இன்றைக்கி ஒரு சாமிக்கு விளக்கேற்றிட்டு சாமி முன்னாடியே உட்காந்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயன்னு ஒரு 48 தடவை ஒரு நோட்டில் எழுதணும். மனசில் நம்ம வேண்டுதலை வந்து வேண்டிக்கிட்டே வந்து அதை எழுதும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை எழுதுவேன் ஒரு 48 தடவை. அதை கேமரா இதெல்லாம் தொடாமல் அப்படியே பீஸ்ஃபுல்லாக அந்த மைண்டை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்ம வேண்டுதலை வச்சுட்டு மனசார வேண்டி அதை எழுதணும். அதில் அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வேண்டுதல் ப்ளஸ் உங்களுடைய கர்மா அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.